தாமே பொறுப்பெடுத்து வழி நடத்த வேண்டுமாய் இயேசு நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். எல்லோருக்கும் தெரிந்த பாடல் பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே என்ற பாடலை எல்லோரும் சேர்ந்து பாடலாம். எல்லாவற்றிலும் வாழ்ந்து
கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய நெஞ்சங்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறது. என்ன செய்வது? எனக்கு எங்க புகலிடம்? Where can I be free? எங்க எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும் என்றெல்லாம் ஒரு குழப்பத்தோடு, ஒரு கஷ்டத்தோடு, ஒரு அநேகர் we are depressed, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், சோதனைக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறோம், அநேக காரியங்களிலே உள்ளாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், எப்பேற்பட்ட காரியங்களிலே நீங்கள் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் நான் உங்களோட கூட இருப்பதை நீங்கள் ஒரு நாளும் மறக்க கூடாது. ஏனென்றால் அந்த தேவன் நம்மை பார்த்து சொல்லியிருக்கிறார் அல்லவா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்கியங்கள் பிரகாரம் he is with us. தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகையால் இந்த பாடலை நாம் பாடுவோம். தேவனை பார்த்து சொல்லலாமா? Oh
பிரியமானவர்களே, நம்மை கைவிடா காத்திடும் அந்த பரமனை அவரை நாம் நோக்கி பார்க்கும் போது, அவருடைய கரங்களை நாம் பற்றி கொள்ளும் போது, he is just there beside us always. எப்பொழுதும் நமக்காக தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். பிரியமானவர்களே, இதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு உத்தரவாதம். இதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு. இந்த வாக்கை நாம் பற்றி கொண்டு, இந்த வாக்கை நாம் அதை அப்படியே விசுவாசித்து, அதை அப்படியே நம்பி நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியத்தை நாம் ஜீவிக்கும் போது தேவன் நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். நம்மை சாட்சியாய் வைக்க he is just willing. அவர் விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையை நாம் அவருக்காக ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரே, மட்டிலுமாய் நீர் எங்களோடு இடைப்பட்டிருக்கிற தயவுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துவோம். தொடர்ந்து நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வானாதி வானம் கொள்ளாதவரும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவருமான சர்வ வல்லவனுடைய வல்லமையுள்ள ஆண்டவரின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, செபிக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வை தந்த தேவன் இந்த 25ஆம் நாள் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள, உங்களுக்காக உங்களோடு இணைந்து ஜெபிக்க இந்த நல் கிருபைகளை ஆண்டவர் தந்ததற்காக அவருடைய மகிமை நிறைந்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இப்போது நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஒரு குறிப்பிட்ட காரியங்களுக்காக ஜெபம். எங்கள் பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். எங்களை இதுவரைக்கும் அற்புத விதமாய் நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. காலை இருக்கிறவர்கள் மாலை இல்லை, ஒரு நாள் இருக்கிறவர்கள் இன்னொரு நாள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எங்களையும் இந்த சத்தத்தை கேட்கிறதான எனக்கு அருமையானவர்களையும் தீமைகள் வருவதை போல இருந்தாலும் போராட்டங்கள், கவலை, கண்ணீர், மரணத்தில், பயம், அச்சுறுத்தல், அழுகை, வேதனைகள் எல்லாம் சூழ்ந்த நிலையில் காணப்பட்டாலும் தெய்வமோ அற்புத விதமா நடத்தி வந்திருக்கீங்களே, ஸ்தோத்திரம். இந்த காலையிலும் இந்த மாலை வேளையிலும் கவலையோடு வாழ்கிற மக்களுக்காக வேண்டும். எப்படி வாழப் போகிறோம்? எப்படி எங்கள் வாழ்க்கை நடத்த போகிறோம்? கவலை, 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 கவலை. மாத்தாடே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார். தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்ற வார்த்தை. அதை பார்க்கிறோமே ஆண்டவரே. கவலையோடு இருக்கிற மக்களுக்கு ஆறுதல் தார். அவர்கள் நிலைமைகளை மாற்றும். சபையா இருக்கட்டும், வெளியில உள்ளவங்களா இருக்கட்டும், ஆகாரம் இல்லாத மக்களுக்காக இந்த நாளில் பாரத்தோடு வேண்டும். சாப்பாடு இல்லாமல் உலகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கிற கொடூரமான செயல். ஒவ்வொரு வட்டாரமும், ஒவ்வொரு ஏரியாவும் வேதனையோடு ஜனங்க இருக்காங்களே. ஆகாரம் இல்லையப்பா. ஏதோ கொஞ்சம் வசதியா இருக்கிறவங்க எப்படியோ சாப்பிடுறாங்க. சிலருக்கு சாப்பாடு இல்லாத கஷ்டப்படுறாங்க. எங்க கண்கள் காண ஒரு வேளை எல்லாரும் நல்லா இருக்கிறது போல இருக்கலாம். ஆனா வெளியில போய் பார்த்தா, சில பிரயாணப்பட்டு பல இடங்கள்ல போய் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய துணி இல்லாம, சுத்தம் இல்லாம, பாதுகாப்பு இல்லாம, ஆகாரம் இல்லாம அலைமோதி கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கிறோம். எங்ககிட்ட பலன் இல்லையப்பா, எங்ககிட்ட பணம் இல்லையாண்டவரே, எங்ககிட்ட ஒண்ணும் இல்லையப்பா. இந்த ஆத்தும பாரத்தை கொடுத்திருக்கீங்க, இந்த ஆத்தும பாரத்தை கொடுத்திருக்கீங்க. சாப்பாடு இல்லாத மக்களுக்கு சாப்பாடு கொடு. வேலை இல்லாமல் போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காக வேண்டும். வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. 2 சக்கர வாகனத்துல போக முடியல, ரொம்ப தூரம்.
போர் வீரர் இல்லை, வசதியும் இல்லை, நோயின் கிருமி பயமுறுத்துதல். வழக்கமா வேலைக்கு போய்கிட்டு இருந்தவங்க வேலைக்கு போக முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்ணீரோடு நாங்கள் செபிக்கிறோம். 1-2 நிறைய கோடிக்கணக்கான மக்கள் வேலை இல்லாதது மட்டுமல்ல, அந்த வேலை இல்லாததுனால அவனுடைய வாழ்க்கை முறை பாதிக்கப்பட்டிருக்கு. வழக்கமாய் அவங்க வாடகை கட்டணும், லோன் கட்டணும், ஃபீஸ் கட்டணும், இப்படி பல பொறுப்புகள் எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் அனுதினமும் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலைகள், கஷ்டங்கள் இருக்கிறது அல்லவா? யார் கொடுக்கிறாங்க? இவங்களுக்கு யார் உதவி செய்ய முடியும்? இறங்குமையா. வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக யாரா இருக்கு? வெறும் நான், என் குடும்பம், என் உள்ள, என்னுடைய வீடு அது இல்லையப்பா. எங்க ஜெபம் எல்லாம் கோடிக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள், நூற்றுக்கணக்கான மக்கள், அறிமுகமானவர்கள், அறிமுகம் இல்லாதவர்கள், சமீபமாய் இருக்கிறவர்கள், தூரமாய் இருக்கிறவர்கள், சொந்தங்கள், சொந்தமற்றவர்கள், எல்லா ஜாதிகள், எல்லா ஜனங்கள், எல்லா பாஷைக்காரர்கள், எல்லா மொழிக்காரர்கள், எல்லா இனத்துக்குட்பட்டவர்கள், எல்லாரையும் நாங்கள் நேசிக்கிறோம். எல்லாருடைய கூக்குரல் சமூகத்தில் வருது. எல்லாருக்காக நாங்கள் பாடப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை செய்யும். வீடு இல்லாத மக்கள் வீடு இல்லாமல் தவிக்கிறார்கள். ஒரு வெளியில போயிட்டு கொஞ்சம் பொழுது போயிடுச்சால் அது ஏதோ முடிஞ்சது அலுவல், கொஞ்சம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி போறதுக்கு அவளுக்கு வாய்ப்பு இல்லையப்பா. எங்க போவாங்க? நான் எங்க போறேன்? என்னுடைய நான் தங்கியிருக்கிற இடம் எங்க? எங்களுக்கு என்ன இருக்கு? எல்லாம் அழிஞ்சு போச்சு, எல்லாம் திறப்பாயிடுச்சு. வேதனை வேதனை வேதனை. வீடு வழி இல்லாமல் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் பாரத்தோடு, ஏமாற்றப்பட்ட மக்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். மனிதர்களால் மனிதர்கள் ஏமாற்றப்பட்டவர்கள், பொய் சொல்லி எதிர்காலத்தின் முன்னேற்றத்துக்காக உங்களை நாங்கள் இப்படி கொண்டு வந்துருவோம். நாங்க இருக்கிறோம், கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நாங்க இருக்கிறோம். நீங்க ஏன் கண்ணீர் வடிக்கிறீங்க? நீங்க ஏன் சோர்ந்து போறீங்க? நீங்க ஏன் பயப்படுறீங்க? நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை ஆரம்பத்தில் காட்டி, வார்த்தைகளை கொட்டி, நாளடைவிலே அநேகருடைய வாழ்க்கை அவல நிலைக்கு மாற, அலங்கோலமாய் மாறுவதற்கு காரணமாக ஏமாற்றுக்காரர்களாய் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களை சந்தியும். ஏமாற்றப்பட்டவர்களுக்காக ஜெபம் பண்றோம். ஏமாற்றுகிற மக்களை சந்திக்க வேண்டுமே. ஏமாற்றப்படுகிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா, இறங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றோம். விதவைகளுக்காக செபிக்கிறோம். எங்களுக்கு யாரும் இல்லை. எங்களுடைய குடும்பத்துல மரணம் ஏற்பட்டது, எங்க வீட்டுல வியாதி வந்தது, எங்களை வந்து விசாரிக்க ஒரு சொந்தம் இல்லை, எங்களுக்கு ஆகாரம் கொடுக்க யாரும் இல்லை, எங்களை உற்சாகப்படுத்த யாரும் இல்லை, எங்க நிலைமை என்ன அப்படி இருக்குதுன்னு சொல்லி வெளியே சொல்ல முடியாம ஒட்டஞ்சி கிடக்கிற மக்கள், நொறுங்கி கிடக்கிற திக்கற்ற பிள்ளைகள். நீங்க சொன்னீங்களே யோவான் 14:18, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட உங்களிடத்தில் வருவேன், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்றெல்லாம் சொல்லி ஆற்றி தேற்றி நடத்தின அருமை தெய்வம். விதவைகளுக்காக ஜெபிக்கிறோம். என் புருஷன் இருந்திருந்தா என்ன இப்படி பண்ணுவாங்களா? இப்படி எல்லாம் எங்களை நடத்துவார்களா? இப்படி பேசுவார்களா? நான் மட்டும் என் உயிரோடு இருக்கிறேன், நானும் மறிக்க போனால் நலமாய் இருக்கும் என்றெல்லாம் தங்களுக்குள்ளே நொந்து கொண்டிருக்கிற மக்கள், விதவை தாய்மார்கள், அவர்களை போஷியும், அவர்களை காப்பாற்றும். திருநங்கைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் ஆணாகவும் பிறக்கல, பெண்ணாகவும் பிறக்கல, எங்க நிலைமை எப்படி இருக்கேன்னு சொல்லி பல முறை நொந்து போன திருநங்கைகளுக்காக நாங்கள் வேண்டும். அவர்களுக்கு உதவி செய்யும். மற்றவர்களால் தீமைக்கு தள்ளப்படுகிறவர்கள், உங்களுக்கு வேலை வாங்கி தருகிறேன், உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லி அழைத்து கொண்டு போய்
எல்லாத்தையும் அபகரித்துக் கொண்டு கையிலே வாங்கி வைத்துக் கொண்டு அவர்களை கடைசியில பல தீமையான வியாபாரிகளாக, அவர்களை வியாபார சின்னமாக, வியாபார பொருளாக மாற்றி வாழ்க்கையிலே கடைநிலைக்கு தள்ளப்பட்ட நிலைமைகள் உண்டு. இப்படி மற்றவர்களால் தீமைக்கு உள்ளான மக்களுக்காக உம்மிடத்தில் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இறங்கும். வியாதியில் பாதிக்கப்பட்ட கோடிக்கணக்கான மக்களுக்காக வேண்டுகிறோம். லட்சக்கணக்கான மக்களுக்காக வேண்டுகிறோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டுகிறையா. மரித்து போன ஜனங்களுக்காக, குடும்பங்களுக்காக வேண்டுகிறோம். வெளியே சொல்ல முடியாமல் பயந்து நடுக்கத்தோடு இருக்கிற மக்களுக்காக வேண்டுகிறோம். அப்பா இரக்கம் பாராட்டும், இரக்கம் பாராட்டும். கர்த்தர் இறங்கும். இந்த ஜெப நிலையில் கவனித்துக் கொண்ட மக்களுக்காக, யார் யாருக்காக ஜெபித்த எல்லாருக்கும் இறங்கும். ஒரு மறுவாழ்வு கொடும். அவருடைய கண்களை திறந்தருளும். சரீரத்தில் விடுதலை தாரும், மனதில் விடுதலை தாரும். பயத்தை அப்புறப்படுத்தும், பலவீனத்தை அப்புறப்படுத்தும். சாபங்களை நீக்கி போடும், வருத்தங்களை நீக்கி போடும், கண்ணீரை நீக்கி போடும். விடுதலையை தாரும், அற்புதங்களை செய்யும், உலகத்தில் வாழ வையும். அவர்களும் இந்த சாயலாய் படைக்கப்பட்ட மக்கள் அல்லவா? தயவு செய்து ஒவ்வொருவர் மீதும் இந்த வல்லமை இறங்கும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபம் பண்றோம். உடைய அக்கினி வல்லமை இறங்கும்படி உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, எல்லாவற்றுக்கும் மேல எல்லாரையும் ரட்சிக்க ஆண்டவரே. எல்லாம் பரலோகத்துக்கு வரணும், எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். ஒருவரும் கெட்டு போக கூடாது. ஒரே ஒரு ஆத்துமா கூட கெட்டு போக கூடாது. தேவன் இறங்க வேண்டுமே, தேவன் கிரியை செய்ய வேண்டுமே. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம், பதில் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது. உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் ஜெபத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறவர். இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் வேதத்துல குறிப்பு வைத்திருக்கிறார். நம்ம ஜெபிக்கும் போது அவர் அற்புதங்களை செய்கிறார். கவலைப்படாதீங்க. சத்தத்தை கேட்கிற நீங்களும் பழைய அனுபவம் உடையவர்களாக இருக்கலாம், புதிதாக கூட இருக்கலாம். உங்களுக்காக இயேசு தெய்வம் இருக்கிறார். உங்களை விசாரிக்கிற தேவன், உங்களை ஆதரிக்கிற தேவன், உங்களை பாதுகாக்கிற தேவன், உங்களோடு இருக்கிற தேவன், உங்களுக்கு உதவி செய்கிற தேவன். எல்லாரும் கைவிட்டாங்க நினைக்கிறீங்களா? கண்ணீர் வடிக்கிறீங்களா? எல்லாரும் எங்களை விட்டுட்டாங்க நினைக்கிறீங்களா? எல்லாம் மாறிடும், எல்லாம் மாறிவிடும். ஏசப்பா வார்த்தையை கேளுங்க, இயேசு சாமிக்கு ஒப்பு கொடுங்க. இப்போது யூதா எழுதின பொதுவான நிருபத்தின் 13ஆம் வசனத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதில் என்ன பார்க்கிறோம்? பிரயோஜனமில்லாத வாழ்க்கை. ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வாழ்ந்தால் ஒருவருக்கு ஒருவர் பிரயோஜனமா இருக்கணும், யூஸ்ஃபுல்லா இருக்கணும். பிறந்து அல்லது வாழ்ந்து யாருக்குமே உபயோகம் இல்லைன்னா என்ன செய்வது? 13ஆம் வசனம் வாசிக்கிறேன், கவனியுங்கள். தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. இதே நிருபத்தை, இதே வார்த்தைகளை கடந்த செய்தியில் உங்களுக்கு சொன்னேன். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் மட்டும் அல்ல, அந்த அதிகாரம் ஃபுல்லா படித்து பாருங்கள். இந்த கடைசி காலத்தில் அல்லது ஆரம்ப காலத்தில் எழுப்பின கள்ள தீர்க்கதரிசிகள், தடுமாற செய்கிற மக்கள், உண்மையின்றி விலகி போகிற மக்களை குறித்துதான் தேவ பிள்ளைகள் எழுதி வைத்திருக்கிறார். இப்போது யூதா அதை விளக்கி காட்டுகிறார். 2 காரியம் சொல்றாரு பாருங்க. ஒண்ணு என்ன சொல்ல வருகிறார்? கடல் அலை, தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலை. இப்போ கடல்ல
அலை கடந்து வருகிறது. கடலுக்குள்ள போய் பார்த்தா ஒரு அமைதியான ஒரு அமர்ந்த சூழல் இருக்கு. ஆனா கடல் பக்கத்துல சைடுல அல்லது கொஞ்சம் வெளிப்பக்கம் அப்படியே கடல் ஓரத்துல பார்க்கும்போது அலை பயங்கரமா வந்து அடிக்குது. அது என்ன சொல்லி காட்டுறாரு? அவமானங்களை நுரை தள்ளுகிற அவமானம். அது வந்து ஒரு கஷ்டமான வார்த்தை தான். அது ஏன் அப்படி சொல்றாரு தெரியல. இத போல ஒரு அனுபவம், அவமானம் போல அந்த நுரைய வெளியில தள்ளி அப்படியே அந்த கடல் ஓரத்துல சைட்ல பார்க்கும்போது அது அவமானத்தை நுரை தள்ளுகிற அமளியான ஒரு மாதிரி ஒரு சத்தம் போடுற ஒரு அனுபவம், ஒரு வித்தியாசமான சத்தம். அந்த சத்தத்தோடு கொண்டு வந்து அந்த அலைகள் என்ன செய்து அந்த நுரைகளை வெளியே தள்ளுது. அதற்கு ஒப்பனையா இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் வாழ்கிற மக்களுக்கு ஒப்பிடுகிறார். இப்போ முதல் காரியம் என்ன? கடல் அலைகளை போன்றவர்கள், கடல் அலைகளை போன்றவர்கள். ஏசாயா ஒரு வார்த்தை சொல்லுகிறார் இதை குறித்து. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும் போது, நான் படிக்கிற கவனிங்க. துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். கொந்தளிக்கிறது. நீங்க அந்த பயங்கரமா அப்படியே தண்ணி அந்த தூரத்துல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கடல் கொந்தளிக்குது. புயல் வரப்போகிறது. இது என்ன பெரிய நாசத்தை உண்டு பண்ண போகிறது, ஆபத்தை உருவாக்க போகிறது. கொந்தளித்த கடல் கொந்தளிக்கிறது. ஒரு மனுஷன் கொந்தளித்தால் இருதயம் கோபமா, அவன் கோபம் கொண்டு முகத்தோற்றம் மாறி அவன் கண்ணெல்லாம் சிவந்து போய் அதை போல கொந்தளிக்கிறது, கோபப்படுவதை போல. இப்ப கடல் அலை கொந்தளிக்கிறது. தண்ணியெல்லாம் கொண்டு போய் அப்படியே வெளியில அடிக்க போகிறது, நஷ்டம் உண்டாக போகிறது என்பதை போல. துன்மார்க்கரோ, இந்த தேவனுடைய வார்த்தையை புரட்டுகிறவர்களுக்கு ஒரு பெயர் துன்மார்க்கர். கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். அது அமர்ந்திருக்க கூடாமல் அதில் ஜனங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையிலே ஒதுக்குகிறது. ஆனா கடல் கொந்தளிச்சா மணல் சேறு அது எல்லாம் கொண்டு வந்து கரையில ஒதுக்குகிறது என்று இங்கே அந்த கள்ள உபதேசத்திற்கு ஒப்பனையாக துன்மார்க்கர்களை குறித்து இந்த யூதா குறிப்பிடுகிறார். அதை ஏசாயா சுட்டி காட்டுகிறார். இரண்டாவது ஒரு காரியம் இங்கே யூதா சொல்லும் போது என்ன? வழிதவறி போகிற நட்சத்திரம். வழி விலகி போகிற வானத்துல நட்சத்திரம் எங்க இருக்கு? வானத்துல இருக்கு. நட்சத்திர மண்டலம்னு சொல்லுவாங்க. நிறைய ஆபிரகாம் கிட்ட சொல்லும்போது, ஆபிரகாமே வானத்தை அண்ணாந்துப்பா, அண்ணாந்து பார்த்து நட்சத்திரம் இருக்குல்ல, உன்னால எண்ணக்கூடியமா? அதை நீ விரல் விட்டு எண்ணுவாயா? அப்படின்னா எண்ணிப்பா. அதை போல உன் சந்ததியை நான் பெருகப்படுவேன், ஆசீர்வதிப்பா. அப்போ நட்சத்திரம் எங்க இருக்கு? மேல இருக்கு, மேல வானத்துல இருக்கு. அந்த நட்சத்திரம் என்ன செய்தா? ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு இடத்துல இருக்கு, ஒரு திசை. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்த ஒரு பெயர் இருக்கிறது. விண்மீன்கள் அப்படின்னு ஒரு தமிழ் வார்த்தையில சொல்றாங்க. வழி தவறி செல்லும் விண்மீன்கள். வழி தவறி அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு வழி இருக்கு, ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல இருக்கு. அது வழி தவறி போனால் ஆபத்து தானே, ஆபத்து. இங்க யூதா சொல்றாரு, அந்த நட்சத்திரம் எப்படிப்பட்டதா? நட்சத்திரங்கள் மார்க்கம் தப்பி அலைகிற ஆண்டவர் என்னைக்குமே ஒழுங்குக்கு தேவர், ஒழுங்கு மீறி செயல்படக்கூடாது. அப்ப இந்த ஒழுங்கான நிலையில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரம் அது அலைகிற ஒன்றாய் மார்க்கம் தப்பி போகிறது. இதை போல வழி தவறி போகிறதை போல இருக்கிற இடத்தை விட்டு வேற இடம் தனக்கு தேவையில்லை அந்த இடத்துல போக, அந்த அவங்களுடைய காரியத்துல தலையிட நமக்கு தேவையில்லை, அங்க போய் மாட்டிக்கிட்டு அதை போல அனுபவங்கள். அதை சொல்லிட்டு யூதா என்ன சொல்லுகிறார்? இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இவங்க நரகத்துக்கு சொந்தக்காரவங்க, இவங்களுக்கு பரலோகம் இல்லை. ஏன்னா வேத புரட்டர்கள், சத்திய மார்க்கத்தை தூஷிக்கிறவர்கள். உதாரணம் சுட்டி காட்டுகிறார் யூதா. இப்படிப்பட்டவங்க
அந்த நபர்கள் அவர்கள் இவர்கள் அவர்கள் என்று சொல்லி விளக்கம் கொடுத்து வரும்போது அவங்க நிலைமை இப்படிப்பட்டது. அப்ப எதுக்காக இதெல்லாம் சொல்லுகிறார்? இந்த கடைசி நாட்களில் நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவரும் பரலோகத்துக்கு வர முடியாதுன்னு சொன்னதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தெய்வமாய் கொண்டு அவர் காட்டுகிற சத்தியத்தில் நிலைத்திருந்து அவர் நாம மகிமைக்காக வாழ்ந்திட நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதனால ஒவ்வொரு நாளும் தேவன் இப்படி சொல்லி நம்மை தெளிவாக்குகிறார். பிரயோஜனமா இருக்கணும். நம்ம பிறந்துட்டோம்ல, இந்த உலகத்துல வாழ்ந்துட்டோம், யாருக்காவது பிரயோஜனமா இருக்கணும். நல்லதை சொல்லணும், நல்லதை பேசணும், நல்லதை சிந்திக்கணும், நன்மையா இருக்கணும். குழப்பங்கள் வரலாம், நல்லது கெட்டதை பார்த்து நம்மை மாற்றிக்கொள்ள ஆண்டவர் கிருபை கொடுப்பார். இந்த வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஜெபமனோமா. பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நீர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நன்றி. செபித்தோம், உம்முடைய வார்த்தைகளை தியானித்தோம். நாங்க யாருக்காவது பிரயோஜனமா இருக்கணும். நாங்க படிக்கிறது மற்றொரு பிரயோஜனம் இருக்கணும். எங்களுக்கு இருக்கிற தாளந்து பிரயோஜனமா இருக்கணும். எங்களுக்கு நீ கொடுக்கிற அறிவு நன்மைக்கு எதுவா இருக்கணும். எங்களுக்கு நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா அது யாருக்காவது பிரயோஜனமா இருக்கணும். இல்லைன்னா பிரயோஜனம் உபயோகம் இல்லாதா என்ன பிரயோஜனம்? அதனால இந்த கடல் அலைகளை போல இருக்கிற வழி தவறி போற நட்சத்திரங்களை போல அனுபவம் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு வேண்டாம். இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு வேண்டாம். எச்சரிப்பாய் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு உம்மை சந்தோஷப்படுத்த கிருபைதாரும். இன்றைக்கும் எங்களோடு இருந்து மகிமையை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.